ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவுடைய ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்கே வந்துட்டோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயினோட கையில் அடிபட்டிருக்கோம். ஆனால் அதை கூட நம்ம ஹீரோ கேட்காம ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டே வந்துட்டு இருக்கான். நீ என் கூட டேவிட் கூட போன வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த மாதிரி என் கையில் அடிபட்டிருக்கு, நீ அதை கூட கேட்காம இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறலன்னு சொல்ல ஹீரோக்கு அப்போ தான் புரியுது. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு கைக்கு மருந்தெல்லாம் தடவிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே லவ் வந்துருச்சு. ஸோ அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்கான். என்னன்னா இந்த கருதெல்லாம் இருக்கு தெரியுமா, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தோடய இருக்கிற விவசாயிகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விலை வச்சு கொடுக்குற ஸோ ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கருதெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு அவனுடைய வயலுக்கு வந்தா கருதெல்லாம் நல்லாவே இல்லை. ஹீரோயின் இதை பார்த்துட்டு நீ கரெக்டான டைமுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவியா, ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இருந்தால் ஃபெயில் ஆயிடும் போல இருக்கேன்னு சொல்ல ஹீரோக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம வில்லி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னம்மா ஹீரோவை பார்க்க போலையான்னு அப்பாக்கார கேட்க உடனே வில்லி அவனை பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன என்கிட்ட அவன் பேசவே மாட்டேன்டான்னு சொல்ல இன்னைக்கு உன்கிட்ட அவன் நல்லபடியா பேசுவான் போன்னு சொல்ல அப்பதான் பின்னாடி பேக்ரவுண்ட்ல காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம டேவிட் இருக்கான் தெரியுமா, அவன் வந்துட்டு வில்லியோடைய அப்பா கூட சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய கருதெல்லாம் வீணா கண்டே டேவிட் தான். டேவிட்டே இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாமா, தப்பு தானே அப்படின்னு தான் நமக்குமே தோணும். ஸோ இப்போ டேவிட் என்ன பண்றா, ஹீரோனோட கையில் அடிப்பட்டதுனால ஹீரோனை பார்க்கறதுக்காக வர எப்பயும் போல நம்ம ஹீரோ பொசிவ் ஆகுறான். ஸோ இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வீட்டுக்கு உள்ள பார்த்தா வந்துட்டு அந்த இடத்துல வில்லியும் உட்காந்துட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. வில்லியுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருது கான்ட்ராக்ட்லாம் பண்றவர் தான். இந்த மாதிரி உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு கருதெல்லாம் கொஞ்சம் லோ ரேட்ல கொஞ்சம் சேல் பண்ண முடியுமா, என்னால ப்ராஜெக்ட்டை முடிக்க முடியாது போல இருக்குன்னு சொல்ல வில்லியும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ வில்லியும் ஹீரோவும் பேசிட்டு இருக்கதை பார்த்தா நம்ம ஹீரோயின் கடுப்பாய் டேவிட் கூட பேசுறதுக்காக போறாங்க பாருங்க. அப்ப டேவிட் ஹீரோயினோட கையை செக் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன், எனக்கு பேக் பண்ணு துணி எல்லாம் சொல்ல நீ என்ன சின்ன பிள்ளையா, நீ மட்டும் போயிட்டு அவகிட்ட பேசலாம், நான் இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு மல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி ஓகே நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஆண்டி கிட்டேயும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு தான் கிளம்புறான். ஹீரோ எதுக்காக போறான்னா அவனோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன அந்த சிஐடி சொல்லியிருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோ இப்போ ஹாங்காங் கிளம்பி போகிறான். அந்த இடத்துக்கு நானும் வருவேன்னு சொல்லிட்டு இந்த வில்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோ நான் ஒன்றும் ட்ரிப்பு போலாமா, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த மாதிரி கூட்டு போவதனால வில்லி என்ன பண்றா, நம்ம வில்லன் கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் மொக்க போடலாமேன்னு சொல்லிட்டு போனா. ஆனா நம்ம வில்லனுடைய ஆட்கள்லாம் புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க வில்லனுக்காக. இதை பார்த்துட்டு நம்ம வில்லி கடுப்பாயி இதனால தாண்டா நான் உன்னை விட்டுட்டே போனேன், இன்னும் இந்த கேவலமான புத்தியை நீ விடவே இல்லைல்ல, உனக்கு பிடிச்ச பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து அவங்கள ரேப் பண்ணி ஸோ அபியூஸ் பண்றது, சிச்சி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வில்லி அங்கேருந்து கிளம்பிடுறா. என்னவோ இவ ரொம்ப அப்படியே நல்லவ மாதிரி. ஸோ இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹாங்காங் கிளம்பி போயிட்டு அந்த சிடி மீட் பண்ணி ஸோ அவங்க தங்கச்சியும் அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியுடைய புருஷன் வீரும் வந்துட்டு தங்கியிருக்க ஹோட்டலை பற்றி கேட்க, ஆனால் அங்கேருந்து அவங்க வெக்கேட் ஆகிட்டாங்க போல இருக்கு. ஹீரோ வந்த வேலை முடியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சின்ன பசங்களெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு புதுசாக சாஃப்ட் டாய்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கெல்லாம் குட்டி குட்டியாக மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்து சாஃப்ட் டாய்ஸ்லாம் பண்ணேன். இதை ஆன்ட்டியுமே நின்று பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைங்க வந்து ஆன்ட்டி கிட்ட மாதிரி பாட்டி எப்படி இருக்கு சாஃப்ட் டாய் பாருங்கன்னு சொல்ல இதை பார்த்துட்டு நம்ம ஆன்ட்டிக்கே ரொம்ப பிடிச்சி போயிடுது. வா இது ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட இருந்து ஒன்று கேட்டு அவங்களுமே ஒன்று வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்னடா ஹீரோ ஃபோன் பண்ணலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோயின் பண்ண கிடுத்தடி வேலை அப்படி. ஸோ ஹீரோ வந்துட்டு துணியை பேக் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஹீரோவுடைய துணிக்கு பதிலாக நம்ம ஹீரோயின் அவங்களோட துணியை பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணி ஏண்டி இப்படி பண்ணன்னு கேட்க சும்மா எனக்கு கடுப்பேத்திட்டு இருந்தா அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்துடுறாங்க. இப்போ ஆன்ட்டியை பார்க்கறதுக்கு ஆன்ட்டியோடைய ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்க போல இருக்கு, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதுலேருந்து ஒரு லேடிக்கு ஹீரோயின் பண்ண சாஃப்ட் டாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது யாரு பண்ணான்னு கேட்க ஆன்ட்டிக்கு ஹீரோயினோட பேரு சொல்ல மனசு இல்லாமல் என் வீட்டு வேலைக்காரி பண்ணான்னு சொல்லிட அவங்க அப்படியா எனக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கு, நீ அதை பண்ணி தர முடியுமா உன் வேலைக்காரியை வச்சுன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம வில்லன் சார் எப்படியோ ஹீரோயினோட அண்ணனை கண்டுபிடிச்சிட்டான், போட்டு போலன்னு பொழந்துட்டு இருக்கான். உங்க அம்மா அப்பா வாங்கின கடனையும் அடைக்கல, நீ வேற எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிட்டு உன் தங்கச்சி என்கிட்ட வித்துட்டு போனா, ஆனா உன் தங்கச்சி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்க பொழந்து அவனுடைய இடத்துக்கு நம்ம வில்லன் கூட்டிட்டு போவ அவனுக்கு வேணும் தான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்துட்டு டேவிட்டை லவ் பண்றதாண்டி நீ சொல்லலாம்லன்னு சொல்ல எங்க இருந்து அவன் தான் ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா நம்ம வில்லி கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் நம்ம லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா எல்லாரோட லைஃபும் வீணாயிடுச்சு இல்லைன்னு சொல்லிட்டு வில்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தா கிட்ட சொல்லிட்டு இருக்க. தாக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு டேவிட் கிடைக்கலன்னு, ஆனாலும் ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாவும் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஆன்ட்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி
மாரி வந்துட்டு என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் நடத்துறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வந்துட்டு சாஃப்ட் டாய்ஸ் வேணுமா, அவங்க அதுக்கு காசும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. மேக்கிங்க்கான காசெல்லாம் நான் உனக்கு தரேன். உன்னால அத பண்ணி தர முடியுமான்னு சொல்ல, ஹீரோயினும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன் நம்ம இதையே ஒரு சைட் பிசினஸா பண்ணக்கூடாது? இது ஒரு நல்ல இன்கம் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கிட்ட வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டக்குனு ஆன்டி என்ன பண்றாங்க, டேவிட்ட கூப்ட்டு, டேவிட் இந்த மாரி வந்துட்டு ஹீரோயினுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி குடுப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசையும் நம்ம டேவிட் கிட்ட வந்துட்டு குடுத்து அனுப்ப, ஹீரோயினும் டேவிட்டும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்காக வராங்க. சாஃப்ட் டாய்ஸ் வாங்குற திங்ஸ் எல்லாத்தையுமே. ஹீரோ இல்லாத நேரத்துல ஹீரோ வெளிய போக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இந்த பிள்ளையும் கேட்கவே மாட்டேன்து ஹீரோவுடைய பேச்ச. இப்ப டேவிட் போயிட்டு கார பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஹீரோயினுக்கு அவங்க அண்ணன் கால் பண்ணி, இந்த மாரி வந்துட்டு வில்லன் என்ன புடிச்சு வச்சிருக்கான். சீக்கிரமா வாமான்னு சொல்ல, ஹீரோயின் டேவிட் கிட்ட சொல்லாமலே ஒரு கேப் எடுத்துட்டு போறாங்க. இது அந்த பக்கமா வந்து நம்ம தாவும் வில்லியும் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேற ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் லூசு அட்டெண்ட் பண்ணவே இல்ல. சோ அவங்க அண்ணனை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போனா, அங்க நம்ம வில்லனுடைய ஆட்கள்லாம் ஹீரோயினையே இப்ப கடத்திடுறாங்க. இப்ப டேவிட் வந்து ஆன்டி கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஆன்டி உடனே நான் நினைச்சேன் ஹீரோ கூட அவளுக்கு வாழ்றதுல சுத்தமா இஷ்டமே இல்லை. இப்ப ஹீரோ இல்லைன்னொடனே அவ வந்துட்டு தப்பிச்சு போயிட்டா போல இருக்கு. சரி ஓகே விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டா டேவிட் கிட்ட சொல்ல, இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போயிருப்பான். அந்த இடத்துல வீர பார்க்க, வீர துரத்திக்கிட்டே நம்ம ஹீரோ போவ. ஆனா வீர் என்ன பண்றான், ஹீரோ வந்துட்டு டிமிக் கொடுத்துட்டு அவன் வந்துட்டு ஒரு கேப்ல ஏறி அங்கிருந்து எஸ் ஆயிடுறான். ஹீரோக்கு செம்ம இரிட்டேட் ஆயிட்டு இருக்குது. என்னடா இது கிடைச்சவனை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேவிட் ரொம்ப சோகமா வந்து பாத்தீங்கன்னா தாவோடைய பொட்டிக்கு வர, அங்க வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தா கேட்க, டேவிட் உடனே இந்த மாதிரி ஹீரோயின் காணாம போயிட்டான்னு சொல்ல, உடனே தா வந்துட்டு காணாமலாம் போலடா, ஒரு கேப் ஏறி போனா நாங்க பார்த்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றதா உண்மையாவான்னு கேட்க, ஆமாடா அப்படின்னு சொல்ல, இப்ப டேவிட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிருக்கா இல்லையா, ஓகே அவ நார்மலா தான் போயிருக்கானா, அப்ப ஆன்டி சொன்னது உண்மைதான் போல இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு அவ எங்க போயிருப்பான்னு டேவிட் அங்க கவலைப்பட்டுட்டு இருக்க. இங்க நடுராத்திரி ஆயிடுச்சு, இன்னும் ஹீரோயின் வரல. ஆன்டிக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஐயோ ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டியே அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம டேவிட் வந்து தா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் எந்த கேப்ல ஏறி போனா எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் கேட்க, டீடைல் சொல்லிக்கிட்டே நம்ம தா வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கா. இவ இன்டைரக்டா டேவிட் கிட்ட அவளோட லவ் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கா. ஆனா இந்த லூசு பையன் டேவிட் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான். இங்க கடத்தி வச்சிருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம வில்லன் சாரும் வந்துடுறாரு. பாவம் ஹீரோ வேற ஊர்ல இல்ல, இப்ப என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி தான் நமக்குமே இருக்கும். இப்ப நம்ம இவ வில்லன் என்ன பண்ணா, உங்க அண்ணன் வந்துட்டு இங்க தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணனை கூப்பிட்டு வந்து முன்னாடி நிக்க வைக்க, இன்னொரு பக்கம் ஆன்டி வேற ஹீரோயின் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க. வேலைக்காரங்களும் வேண்டிக்கிறாங்க, ஹீரோயின் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா நாங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறோம் பழைய காலத்து முறைப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்க, ஆன்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வந்துட்டு கோரிக்கைலாம் வச்சு அதை நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா வில்லன் வந்துட்டு ரேப் பண்ண கூட்டிட்டு போறான். ஆனா இந்த அண்ணன்காரன் அவனோட உயிருக்கு பயந்துகிட்டு போயிட்டு ஹீரோயினை காப்பாத்தாம வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க உட்காமக்கா இல்லைன்னா உயிரோட இருக்கிறதே வேஸ்டா அப்படின்னு தான் தோணும். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க வில்லனுடைய ஆட்கள் எல்லாருமே வெளியே அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு இருக்கான். என்னன்னா ஆன்டி ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ அர்ஜென்ட்டா வந்திருப்பான். இங்க வந்து பார்க்க நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ரேப் பண்ண போக நம்ம வில்லன் கரெக்டா நம்ம ஹீரோ கன் பாயிண்ட்ல நம்ம வில்லனை நிக்க வச்சு சம்மடி அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அங்க வந்து கூட்டிட்டு போவ. ஆனா அப்ப கூட இந்த ஹீரோயின் எங்க அண்ணனையும் வீட்டுக்கு கூட்டு போலான்றாங்க. ஹீரோ கடுப்பாவற, உன் அண்ணன் வெளியே தான் இருக்கான், வந்து உன்னை காப்பாத்தல, அவனை கூட்டு போலான்றியேன்னு சொல்ல, ஹீரோயின் ஆயிரம் தான் இருந்தாலும் என் அண்ணன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே வந்துட்டு கூட வந்த வேலைக்காரன் நம்ம ஹீரோயினோட அண்ணனையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு போவ. ஆன்டி ஹீரோயின் வந்த உடனே நார்மலா தான் பாக்குறாங்க. ஓகே இவ வந்துட்டான்னு சொல்லிட்டு, ஆனா பின்னாடி வர அண்ணன்காரனை பார்த்துட்டு இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்காக வந்துட்டு நான் வில்லன் கிட்ட கடன் கொடுத்து வச்சிருக்கேன், அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் இவன் நம்ம வீட்டுல தான் இருப்பான் வேலைக்காரங்க கூட அப்படின்னு சொல்ல, ஆன்டி ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டியை வந்துட்டு வாய மூட வச்சிடுது. ஆன்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைதியா போயிடுச்சாங்க ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து நான் எத்தனை தடவை உனக்கு சொல்றது உனக்கு புரியவே மாட்டேன்தா, நீ எதுக்கு வந்துட்டு வெளியே போன, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு தானே உன்னை வெளியே போக கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு டேவிட் மேலேயே குத்தம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இதுக்கும் டேவிட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, உங்க ஆன்டி தான் சாஃப்டாய்ஸ் பண்றதுக்கு என்ன வந்துட்டு வெளியே வந்துட்டு திங்ஸ் வாங்க டேவிட் கூட அனுப்பிச்சாங்க, அண்ணனுடைய போன் வந்ததுனால நான் தான் போனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அண்ணன் வந்து வேலைக்காரங்க இடத்துல தங்க மாட்டேன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. வேலைக்காரங்களும் பிளஸ் அந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, அவங்க நம்ம ஹீரோயினோட அண்ணனை மண்டையிலேயே அடிச்சு ஒழுங்கா மூட்டிட்டு இங்க இருறா உனக்குலாம் இதுவே பெருசுன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க காலையிலே நம்ம ஹீரோயின் மலரி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் நைட்டு நம்ம ஹீரோ திட்டனால கட்டிப்பிடிச்சு தூங்கி இருப்பான். காலங்கத்தால ஹீரோ கட்டிப்பிடிச்சு தூங்கினோடனே ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அலறி எதிர்த்து எந்திரிச்சிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ ரொம்பலாம் பயப்படாத நான் உன் புருஷன் அப்படின்னு சொல்ல, இங்க
இங்க வெளிய வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு நல்லபடியா வந்ததுனால, ஆன்டி வந்து பாத்தீங்கன்னா, அவங்களும் வந்துட்டு நிறைவேத்தக்கூடிய எல்லா வந்துட்டு வேலையும் செய்றாங்க. இன்னொரு பக்கம் வேலைக்காரங்கலாம் அழகா வந்துட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இத பார்க்க செம காமெடியா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி என்னதான் நம்ம ஹீரோயின திட்டுனாலும், ஹீரோயினுடைய நல்லதுக்கு தான் யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, "உன் அண்ணன் இங்க வந்ததுனால ஹீரோக்கு எவ்ளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு உனக்கு இப்ப புரியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கண்டமேனிக்கா திட்டிட்டு இருக்காங்க. இத கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு பக்கத்துல அழுகையே வந்துடுது. வேலைக்காரங்கலாம் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அண்ணன காணோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு வழி தண்ணி எடுத்துட்டு ஹீரோ அவன் மேலே ஊத்தி எந்திரிச்சு வேலை செய்யப்படான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட, இங்க ஹீரோயின் ஆன்டி திட்டுனால உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப டான்ஸ் ஆட போன வேலைக்காரங்கலாம் வந்து அவங்களுடைய மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயின் அவங்கள கட்டி பிடிச்சு செமத்தியா அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அண்ணனை கூட்டு வந்து இந்த மாதிரி மாட்டு சாணத்தெல்லாம் அள்ளு, குதிரையோட சாணத்தெல்லாம் அள்ளுன்னு சொல்ல அவன் முடியாதுன்னு ஓவரா திமிரா பேசுறான். அவ்வளவுதான் பொக்குன்னு நம்ம ஹீரோ வாயிலே ஒண்ணு வச்சு, உனக்கு எவ்வளவு தைரியம், உன் தங்கச்சியே நீ காசுக்கு விற்க பாக்குறியா, அவ என்னோட பொண்டாட்டி, இதுக்கப்புறம் வந்துட்டு அவளை ஏதாவது ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணி அவளால உனக்கு ஏதாவது பிரச்சனையாச்சு, அதாவது உன்னால அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அவ்வளவுதான் உன்னை சாகடிச்சிடுவேன்னு சொல்ல, உடனே இவங்க வந்து போறேன்னு சொல்றான். போடா வெளியே தான் அந்த வந்துட்டு வில்லனுடைய ஆட்கள்லாம் இருக்காங்க, உன்னை பிடிச்சி வறுத்து எடுத்துருவாங்கன்னு சொல்ல அவன் பயந்து போய் அங்க ஹீரோவுடைய இடத்துல இருந்துக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு அழுதுட்டு இருந்தனால வேலைக்காரங்க தனியா கூப்பிட்டு ஹீரோயின்ட்ட பேசுறாங்க. ஆன்டி இந்த மாதிரி திட்டனால நீ எதுவும் நினைக்காத, உனக்காக அவங்க எவ்வளவு சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு நார்மலாவ. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்டு மந்தை கிட்ட இருக்க மறுபடியும் இந்த டேவிட் வந்துடுறான். டேவிட் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச, டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்னோட ஆட்டு மந்தையெல்லாம் விற்கணும், எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு சொல்ல, டேவிட் உடனே அதுக்கு எதுக்கு நீ மத்தவங்கள்ட்ட வித்துக்கிட்டு என்கிட்டே வித்துரு, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கையை கொடுக்குறாங்க பாருங்க. அவ்வளவுதான், மறுபடியும் இப்ப நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நம்ம டேவிட் கிட்ட, இதுக்கப்புறம் நீ என்னோட இடத்துக்கே வரக்கூடாது, என் வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேவிட் பிடிச்சி செம்மையா திட்டிட்டு ஹீரோயினை பிடிச்சி கேட்க, ஹீரோயின் என்னோட ஆட்டு மந்தையெல்லாம் நான் விற்கணும்னு ட்ரை பண்றேன், என்னோட பிசினஸ்க்காக நான் ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உன் புருஷன் நான் இருக்கக்குள்ள நீ எதுக்கு தேவையில்லாம விற்கணும், நான் காசு தரேன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்ல, நானே என்னோட பிசினஸை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்காக ஆட்டு மந்தையெல்லாம் விற்கலாம், அதுவும் டேவிட் கிட்ட வைக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட அண்ணனையும் கூட்டிட்டு போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க, உடனே ஹீரோயினை கடத்தி வச்சு அந்த வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்க, அந்த இடத்துல கடத்தி வச்ச மாதிரி எந்த ஒரு தடயங்களும் இல்லாத மாதிரியே நம்ம வில்லன் வந்துட்டு பண்ணிடுறான். ஹீரோக்கும் போலீஸ்க்கும் அந்த இடத்துக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகுது. ஆல்ரெடி இவன் நம்ம வில்லன் இல்லையா, இப்ப ஹீரோ போலீஸ்காரங்க கிட்ட போறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வில்லி தான் வில்லன் கிட்ட சொல்லியிருப்பான். இவனும் அந்த இடத்த எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி வச்சிருப்பான். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயின் கிட்ட வந்து இதுக்கப்புறம் என்னால முடியாது ஹீரோ கிட்ட வேலை செய்ய, அதனால வந்துட்டு எனக்கு ஏதாவது காசு இருந்தா கொடு, நான் ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த கடனை கொடுத்துட்டு நான் இங்க இருந்து போலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் கேவலமா பிடிச்சி திட்டி விட்டுட்டு போறாங்க அவங்க அண்ணன் கிட்ட. அண்ணன்காரனும் அப்படியே அமைதியாயிடுறான். இப்ப அவங்க கிட்ட காசு இல்லாதனால ஹீரோவோட இடத்துல இருக்க வேண்டிய நிலைமை தான். டேவிட் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினோட ஆடுங்க எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு ஹீரோயினுக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்துட்டு போவ, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் ஏன்னா அந்த ஆட்டு மந்தை தான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம வில்லி என்ன பண்றா, ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தேவையான சோளத்தெல்லாம் அங்கிள் கிட்ட, அதாவது அவரோட அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தரேன்னு சொன்னா இல்லையா, அதனால பிசினஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ கூட நல்லா க்ளோஸா வந்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு அனுப்பிச்சு வச்சிடறா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு காண்டாயிடுறாங்க, என்னடா இவன் இந்த மாதிரி வந்துட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்க கடுப்பாவ. இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி திட்டினாங்க இல்லையா, உன் அண்ணன் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டால பெரிய பிரச்சனை தான் ஆக போகுதுன்னு, இதை பத்தி வேலைக்காரங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு எதனால என் அண்ணனுக்காக ஹீரோக்கு பிரச்சனை வர போகுதுன்னு சொல்லி கேட்க, வேலைக்காரங்களும் சொல்றாங்க இங்க இருக்கிற மொத்தமே 3 பிசினஸ் மேன் தான், ஒன்னு நம்ம வில்லியோடைய அப்பா, இன்னொன்னு ஹீரோ, இன்னொன்னு வந்துட்டு வில்லன்னு. இவங்க 3 பேருமே ஒருத்தருடைய பிசினஸ்க்குள்ள இன்னொருத்தர் தலையிடக்கூடாது, தலையிட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு அவங்கள கொன்னுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஊருடைய சட்டம் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா இப்போ உன்னோட பிரச்சனைனால உங்க அண்ணனை கூப்பிட்டு வச்சு ஹீரோ வீட்டுல வச்சிருக்கனால ஹீரோக்கு பிரச்சனை தானேன்னு சொல்ல, ஹீரோயின் இப்பதான் உண்மையான பிரச்சனையை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நம்ம வில்லியோடைய அப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட, உனக்கு நான் வந்துட்டு சோளத்தை கொடுத்து ஹெல்ப் பண்றேன்ப்பா, ஆனா நம்மளுடைய ஊரு சம்பிரதாயம் என்ன, ஒருத்தருக்கு நடுவில் ஒருத்தவங்க தலைக்கு கூட கூடாது தானே, அதனால நீ வில்லன் கிட்ட இதுக்கப்புறம் சண்டை வச்சு கூடாதுன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் சண்டை போடுறாங்க. உடனே ஹீரோ வந்தோடனே இன்னைக்கு டேவிட் வந்தானா, நீ டேவிட் கூட பேசினியான்னு கேட்க, ஏண்டா நீ மட்டும் போயிட்டு அந்த வில்லி கூட வந்துட்டு ஜாலியா ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு போட்டோ எல்லாம் எடுத்துப்பீங்க, ஆனா நான் டேவிட் கிட்ட பேசுறது மட்டும் பிரச்சனை ஆயிடுதா, உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி திட்ட, 2 பேருக்குமே சண்டை ஆயிடுது. ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான், ஆனா நம்ம ஹீரோயின் அமைதியா ஒரு மாதிரி தெரியல. இப்ப ஹீரோவுடைய வந்து
பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அந்த குதிரையுடைய ஆட்டு மந்தை. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் டாய்ஸ் பண்றதுக்காக ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்தையும் ஹீரோயினுக்கு ஒதுக்கி விடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோயினுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போவ, ஹீரோயினே அவங்களுக்கான காசு எல்லாத்தையுமே வந்துட்டு பே பண்ணிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோவுக்கு செம கடுப்பாவுது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல நம்ம வில்லனுடைய ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அண்ணன கண்டுபிடிச்சு ஹீரோவுடைய வீட்டுக்கே வந்து அவன கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. வேலைக்காரங்கலாம் எவ்வளவோ வந்துட்டு தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அவங்கலாம் செம்ம அடி வாங்குறாங்க. லாஸ்ட் நேரமா கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவுமே புடிச்சு செம்ம அடி அடிச்சுட்டு, இந்த மாரி ஒருத்தருடைய பிசினஸ்க்குள்ள இன்னொருத்தவங்க தலையிடக்கூடாதுல்ல, உனக்கு நல்லா தெரியும்ல, நாங்க இவன கூட்டிட்டு போறோம்ன்னு சொல்ல, ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சண்டை போட்டுட்டு, லாஸ்ட்டா ஹீரோயினுடைய அண்ணனையும் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாத்திடுறான். இதெல்லாம் பார்த்து ஆன்டி வந்துட்டு கம்முனு இல்லாம வில்லனையே வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேருக்குமே என்னதான்பா பிரச்சனை? ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பிடிக்கலன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு சண்டை போட்டுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பேசலான்னு ட்ரை பண்ணேன். நம்ம வில்லன் எனக்கு வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் தான் வேணும். இவன் குடுத்துட்டா நான் அமைதியா போயிடுவேன்னு சொல்ல. ஆனா ஹீரோ முடியாதுன்னு வில்லன் மூஞ்சிலே ஒண்ணு பொக்குன்னு வைக்க, அவனுக்கு ரத்தம் வந்தோடனே கோவம் வந்துடுது. டக்குன்னு துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோடைய மண்டையிலே நீட்டி ஒழுங்கா வந்துட்டு அவனை குடுத்துருன்னு சொல்ல, ஹீரோ முடியாது அவன் என் மச்சனடா அப்படின்னு சொல்ல, உடனே வில்லன் வந்துட்டு பாத்துக்கிறேன்டா அப்படின்னு போவ. இந்த இடத்துல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அழவே ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, ஆனா ஆண்டி வந்து கத்துறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம தருதங்களை எல்லாம் வீட்டுல கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி உனக்கிடையே பிரச்சனையை உருவாக்கிக்க போறியா லைஃப்ல அப்படின்னு சொல்ல, இப்பதான் வந்துட்டு ஹீரோனோட அண்ணனும் நம்ம ஹீரோவை பத்தி புரிஞ்சுக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ அவன் வெறும் ஹீரோனோட அண்ணன் மட்டும் கிடையாது, எனக்கு அவன் மச்சனை, என்னாலலாம் முடியாது, நான் அவனுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன்னு சொல்ல, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோடைய லவ் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மனசுல இருக்க காதலியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பாடா இதான் தேவைப்பட்டுச்சு இத்தனை நாளா, லாஸ்டா எப்படியோ ஃபைனலுக்கு வந்துடுச்சு. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணிக்க. இங்க நம்ம வேலைக்காரங்கலாம் ஹீரோனோட அண்ணனுக்காக அடி வாங்கினாங்க இல்லையா, இவன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து திமிர் பிடிச்சவனா தான் இருந்திருப்பான். ஆனா இன்னைக்கு வேலைக்காரங்க கூட இருக்கவங்களாம் தனக்காக சண்டை போட்டாங்களேன்றதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்ல வேலைக்காரங்களாம் இதை பார்க்குறாங்க. செம்ம ஷாக்கிங் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சாஃப்ட் டாய்ஸ்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. புதுசாக லவ் பண்ண கப்பிள்ஸ் ஜோடி எப்படி இருப்பாங்க, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஹீரோயினை அப்படி இப்படி பண்ணி 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்க. இதை நம்ம வில்லி பார்த்தறா. அவ என்ன பண்றா, டக்குன்னு கன் எடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ணிடுறா. அடப்பாவுமே என்னடா ஆச்சுன்னு பார்க்க ஆக்சுவலி இது வில்லியோடய வந்துட்டு பார்த்தீங்கன்னா கற்பனை. அவளுக்கு செம கோவம் வருது. நம்ம ஹீரோ பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போயிட. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த லூஸ் டேவிட் என்ன பண்றான், இப்போ நம்ம தாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரிங் ஒன்று வாங்கிறதுக்காக போவ. தான் நினைக்கிறான் நமக்காக தான் இவர் ரிங்கு வாங்கி தராமல இருக்குன்னு. ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த ரிங்கை கொடுத்து தான் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு. தாக்கு அங்க ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹீரோயினும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போல வந்துட்டு அந்த டாய்ஸ் எடுத்துக்கு வர, அங்க வந்தா எல்லா டாய்ஸும் கிழிஞ்சு போய் கிடக்குது. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியவே இல்லை யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு. ஹீரோ உடனே நான் ஆன்டி கிட்ட சொல்லி டைம் வாங்கி தரேன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், இதை நான் வந்துட்டு மறுபடியும் ரெடி பண்ணிடுறேன், சொன்ன டைமுக்கு நானே கொடுத்துருவேன்னு சொல்ல ஹீரோக்குமே புரியல. என்னன்னு பார்த்தா இந்த வெள்ளிக்காரி ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு வெளியே பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே வந்துட்டு கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு மாதிரி வந்துட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு இங்க ஹீரோயினோட இடத்துக்கு வந்து எல்லா டாய்ஸையும் அவ தான் வேஸ்ட் ஆக்கி இருப்பான். இப்ப நைட்டோட நைட்டா உட்காந்து நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹெல்ப் பண்றேன்னு பக்கத்துல உட்கார்றான். ஆனா அவனுக்கா செமையா தூக்கம் சொக்கிட்டு வருது. ஹீரோயின் பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த வில்லி என்ன பண்ணிருக்கா, நல்லா சரக்கடிச்சுட்டு வில்லனை தேடி போயிருக்காப்பல இருக்கு. அங்க போனோடனே 2 பேருக்குமே வந்துட்டு கசமுஸ் ஆயிடுச்சு. ஆனா எப்பயுமே இவங்க 2 பேருமே ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணல. பிளஸ் பத்தாவதுக்கு நம்ம வில்லன் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா இருந்தது வீடியோ வேற எடுத்து வச்சிருக்காம்பல இருக்கு. இதை நம்ம வில்லி கிட்ட சொல்ல வில்லிக்கு சமக்கம் வருது. ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணல, நீ வீடியோ வேற எடுத்து வச்சிருக்க, ஒழுங்கா வீடியோ டெலீட் பண்றேன்னு சொல்ல. ஆனா நம்ம வில்லனு எத்தனை நாள் தான் நானும் உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறது சொல்லு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீ ஏன் கூடவே இருந்துரு, இந்த வீடியோ என்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வில்லி கிட்ட சொல்ல கர்மா இஸ் அ பூமரங் அப்படிதான் நமக்கு தோணும். நல்லா இவளுக்கு தேவை அப்படிதான் எனக்கெல்லாம் தோணுச்சு. இப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பசங்கள்லாம் ஹீரோயினை பார்க்கலான்னு வர, ஹீரோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்ஸ் பண்ற இடத்துல நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. பசங்க வந்து எழுப்பி விடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஆன்டி வேலைக்காரங்களாம் வர, ஹீரோயின் ஐயோ எல்லாரும் இப்படி கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டாங்களேன்னு எம்பாரஸ்மெண்ட் ஆக ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்த இப்படியே இந்த பார்ட் முடியுது. லாஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்றது நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை, see you.